மற்றொரு அறிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அறிவின் தேடலாய் அமைந்திருக்கும் இந்த அறிவு நிகழ்ச்சி ஒரு போட்டி நிகழ்ச்சி தொடராகும். இந்த போட்டி நிகழ்ச்சி தொடரிலே காலிறுதி, அரையிறுதி போட்டிகள் இடம்பெற்று இறுதியிலே இறுதிப் போட்டி இடம்பெறவிருக்கின்றது. வழமை போல் இன்றும் இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2 பாடசாலை அணிகள் சமூகமாக இருக்கின்றன. அதற்கு முன்பதாக இந்த போட்டி நிகழ்ச்சி பற்றி பல தடவைகள் நாம் கூறியிருந்த போதிலும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது எமது கடமை. எனவே இந்த போட்டியிலே முதல் சுற்று நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட வினாக்களையும், 2வது சுற்று பொது அறிவு சம்பந்தப்பட்ட வினாக்களையும், 3வது சுற்று தரப்படுத்தப்பட்ட பொது அறிவு சம்பந்தப்பட்ட வினாக்களையும் உள்ளடக்கியதாக காணப்படும். வழமை போல் இன்றும் எமது அறிவு போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 2 பாடசாலைகள் வருகை தந்துள்ளன. ஒன்று கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரி, மற்றது மஸ்கெலியா புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயம். இனி இந்த பாடசாலைகளில் இருந்து வருகை தந்துள்ள மாணவர்களை நாம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரி அணிக்கு அணி தலைவராக இங்கு வருகை தந்திருக்கின்றார் MM இஃப்திகார். அவரைத் தொடர்ந்து MNM ஷஃப்ராஸ், அவரைத் தொடர்ந்து M பத்மேஸ்வரன், அவரைத் தொடர்ந்து MIM நுஸ்லான். அதே போன்று மஸ்கெலியா புனித ஜோசப் தமிழ் மகா வித்யாலயத்தின் அணிக்கு அணி தலைவராக வருகை தந்திருக்கின்றார் சண்முகம் பாரதன், சந்திரசேகரன் துஷாந்தன், அவரைத் தொடர்ந்து அமீம் நஷ்மீர் முகமது, அவரைத் தொடர்ந்து ரிஷாந்தினி ராமலிங்கம். வழமை போல் இன்றும் எமது அறிவு போட்டி நிகழ்ச்சிக்கு நடுவராக கடமையாற்ற இங்கே வருகை தந்திருப்பவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருவாளர் ரத்னம் ஸ்ரீகாந்தன் அவர்கள். இனி இன்றைய நிகழ்ச்சியின் முதல் சுற்றுக்கு நாம் செல்வோம். முதல் சுற்றிலே 8 வினாக்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு வினாக்களும் கேட்கப்படுகின்ற பொழுது எவராவது ஒருவர் தமக்கு விடை தெரிந்திருப்பின் தமக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற சமிக்ஞை பொறியினை அழுத்தி தமக்குரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம். இங்கே குறித்த அணியினர் அதற்குரிய சரியான விடையினை தெரிவிக்காத பட்சத்தில் அந்த சந்தர்ப்பம் மற்ற அணியினருக்கு விடப்படும். அவர்களில் எவராவது ஒருவர் சமிக்ஞை பொறியினை அழுத்தி வாய்ப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். இனி முதல் சுற்றின் முதலாவது வினாவிற்கு நாம் செல்வோம். ஆங்கில எழுத்துக்கள் யாவை? இந்த வேளையிலே கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் அணித்தலைவர் MM இஃப்திகார் வாய்ப்பினை பெறுகின்றார். ஆம், அந்த விடை சரியானது. இனி முதல் சுற்றின் அடுத்த வினா. தரப்பட்டுள்ள உருவங்களை கவனியுங்கள். அந்த உருவங்களுள் தரப்பட்டுள்ள இலக்கங்கள் ஏதோ ஒரு ஒழுங்கில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி இடையில் கேள்வி அடையாளம் இடப்பட்ட இடத்தில் வரவேண்டிய இலக்கம் யாது? ஆம், இந்த வேளையிலே கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் MIM நுஸ்லான் வாய்ப்பினை பெறுகின்றார். 67,425. 67,425 என்பது சரியான விடை. முதல் சுற்றின் அடுத்த வினா. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒன்று குறிப்பிட்ட சீர் வரிசையிலிருந்து விலகி நிற்கின்றது. அந்த எண் யாது? A 4297, B 9732, C கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் அணித்தலைவர் MM இஃப்திகார் வாய்ப்பினை பெறுகின்றார். B என்பது சரியான விடை. முதல் சுற்றின் அடுத்த வினா. கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களுள் இடையில் கேள்வி அடையாளம் இடப்பட்ட இடத்தில் வரவேண்டிய உருவம் யார்? இப்பொழுது மஸ்கெலியா புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம். இல்லை, சி என்பது தவறான விடை. அடுத்த அணியைச் சேர்ந்தவர்கள் கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் MIM நுஸ்லான். ஏ என்பதும் தவறான விடை. எனவே அதற்குரிய சரியான விடை D என்பதாகும். இனி முதல் சுற்றின் அடுத்த வினா. கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த இலக்கம் 329 என்ற இலக்கத்தின் காரணியாக உள்ளது? இந்த வேளையிலே மஸ்கெலியா புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம். இல்லை, அந்த விடை தவறானது. கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் MIM நுஸ்லான். 19. இல்லை, 19 என்பதும் தவறான விடை. எனவே அதற்குரிய சரியான விடை 47 என்பதாகும்.
முதல் சுற்றின் அடுத்த வினா தரப்பட்டுள்ளவற்றுள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதம் மாறுபடுகின்றது. அந்த பதம் யாது என்பது தான் கேள்வி. மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவன் சாளரம். சாளரம் என்பது சரியான விடை. முதல் சுற்றின் அடுத்த வினா குழம்பி இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒன்று ஆதவன் என்பதற்கு சம கருத்துடையது. அது யாது? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம். ஆம், அந்த விடை சரியானது. முதல் சுற்றின் இறுதி வினா கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களுள் ஒன்று மற்றையவற்றிலிருந்து ஏதோ ஒரு வகையில் வேறுபடுகின்றது. அந்த உருவம் யாது? இப்பொழுது விடையை தெரிவிப்பதற்காக மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவன் சந்திரசேகரன் துஷாந்தன். டி என்பது சரியான விடை. இத்தோடு இந்த அறிவு நிகழ்ச்சியின் முதல் சுற்று நிறைவு பெறுகின்றது. முதல் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு அணியினரும் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரங்களை இப்பொழுது நடுவரிடத்தில் தெரிந்து கொள்வோம். கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரி 30 புள்ளிகளையும், மஸ்கெலியா புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயம் 30 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் சமமான புள்ளிகளை பெற்றிருக்கும் இரண்டு அணிகளில் எந்த அணியினர் இன்றைய வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கும் முன் ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் இரண்டாவது சுற்றில் சந்திவரையும் வரவேற்கின்றேன். இந்த இரண்டாவது சுற்று பொது அறிவு வினாக்களை உள்ளடக்கியதாக காணப்படும். 15 வினாக்கள் இங்கு காணப்படுகின்றன. ஒவ்வொரு வினாக்களும் கேட்கப்படுகின்ற பொழுது முதல் சுற்றினை போன்றே விடை தெரிந்த எவராவது ஒருவர் தமக்கு முன்னால் அமைந்திருக்கும் சமிக்ஞை பொறியினை அழுத்தி வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம். இங்கே வாய்ப்பினை பெற்றுக்கொண்டவர் சரியாக விடை கூறுகின்ற விடத்து 15 புள்ளிகள் கிடைக்கும். அதேவேளை அவர்கள் தவறாக விடை கூறுவார்களே ஆனால் அவர்களது மொத்த புள்ளிகளில் இருந்து 5 புள்ளிகள் கழிக்கப்படும். எனவே இரண்டாவது சுற்றின் முதலாவது வினாவிற்கு நாம் செல்வோம். இலங்கையில் இன்று பாராளுமன்றத்தில் நியமிக்கப்படும் நியமன அங்கத்தவர்கள் மொத்த எண்ணிக்கை யாது? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம். 125. இல்லை, அந்த விடை தவறானது. 29 என்பதே சரியான விடை. எனவே அந்த அணியினர் தமக்குரிய மொத்த புள்ளிகளில் இருந்து 5 புள்ளிகளை இழக்கின்றார்கள். இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா மணிமேகலை என்னும் காவியத்தை புனைந்தவர் யார்? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவன் அமீம் நஷ்மீர் முகமது. சீத்தலை சாத்தனா. சீத்தலை சாத்தனார் என்பது சரியான விடை. இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் என்னும் நிறுவனத்தை நிறுவியவர் யார்? மாணவன் MIM நுஸ்லான். பில்கேட்ஸ் என்பது சரியான விடை. அடுத்த வினாவினை பார்ப்போம். மேற்கிந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திரங்களில் ஒருவராகிய பிரையன் லாரா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவன் சந்திரசேகரன் துஷாந்தன். கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் அந்த மாணவன் அதற்குரிய சரியான விடையினை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் சமிக்ஞை பொறியினை அழுத்தி வாய்ப்பினை பெற்றுக் கொண்டதனால் அவர்கள் மொத்த புள்ளிகளில் இருந்து 5 புள்ளிகளை இழக்கின்றார்கள். எனவே அதற்குரிய சரியான விடை ட்ரினிடாட் என்பதாகும். இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா ஜம்புகோலப்பட்டணம் என முன்பு அழைக்கப்பட்ட இடத்தின் இன்றைய பெயர் என்ன? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம். இரண்டாவது சுற்றிலே நாம் மிகவும் பூரணமான ஒரு விடையினையே எதிர்பார்க்கின்றோம். அதனால் அந்த விடை தவறானது. எனவே அதற்குரிய சரியான விடை காங்கேசன் துறை என்பதாகும். எனவே அந்த அணியினர் மீண்டும் 5 புள்ளிகளை இழக்கின்றார்கள். இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் சனத்தொகை தொடர்பான நிறுவனத்தின் பெயர் என்ன? இரண்டு அணியினரிடத்திலும் எந்த விதமான சமிக்கைகளும் கிடைக்கவில்லை. எனவே அதற்குரிய சரியான விடை UNFPA என்பதாகும். இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா இரத்தத்தில் குளுக்கோஸ் மட்டத்தினை கட்டுப்படுத்துவது எது? மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவன்
சந்திரசேகரன் துஷாந்தன். இன்சுலின். இன்சுலின் என்பது சரியான விடை. இரண்டாம் சுற்றின் அடுத்த வினா. பொருளாதாரத்தில் தனி உரிமை மொனோபோலி என்று அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் குறித்து நிற்பது என்ன? கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் இரண்டு அணியினரும் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. எனவே அதற்குரிய சரியான விடை உற்பத்தி நடவடிக்கை ஒன்றினை கொண்டு நடாத்துவதற்கு கொண்டிருக்கும் ஏகபோக உரிமை என்பதே ஆகும். இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா. மாலிக்யூல் மூலக்கூறு அல்லது மிகச்சிறிய நுண்கூறு என்பதனை எவ்விதம் வரைவிலக்கணப்படுத்த முடியும்? இப்பொழுது மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அணித் தலைவர் சண்முகம் பாரதன். ஒரு மூலக்கூறு அல்லது மிகச்சிறிய நுண்கூறு மாலிக்யூல், அது எவ்வாறு நீங்கள் வரவிலக்கணப்படுத்துவீங்க? மேலும் பிரிக்க முடியாத அளவு மிகச்சிறிய துணிக்கையாக்கம். அது சரி என்று எடுத்துக்கோங்க. நடுவரின் தீர்ப்புக்கமைய அந்த விடை சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா. வெள்ளை நைல், நீல நைல் ஆகிய இரண்டும் இணையும் இடத்தின் அமைந்துள்ள நகரத்தின் பெயர் என்ன? நேர அளவு முடிவடைந்துள்ளது. எனவே அதற்குரிய சரியான விடை கார்ட்டூம் என்பதாகும். அடுத்த வினா. குயாண்டாஸ் என்பது எந்த நாட்டுக்குரிய விமான சேவை? கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் எந்த அணியினரும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. எனவே அதற்குரிய சரியான விடை ஆஸ்திரேலியா என்பதாகும். அடுத்த வினா. சீன நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் எம் ஷப்ராஸ். யுவான் என்பது சரியான விடை. அடுத்ததாக இரச வெப்பமானியை கண்டுபிடித்தவர் யார்? கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் இந்த மாணவனும் அதற்குரிய விடையினை தெரிவிக்கவில்லை. அதற்குரிய சரியான விடை ஜிடி ஃபாரன்ஹைட் என்பதாகும். இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த வினா. வெப்ப இயக்க கோட்பாட்டின் முன்னோடி யார்? டைனமிக்கல் தியரி ஆஃப் ஹீட் என்று சொல்வார்கள். அது யார் கண்டுபிடித்தது? கொடுக்கப்பட்ட நேர அளவு முடிவடைந்துள்ளது. எனவே அதற்குரிய சரியான விடை கெல்வின் ஹார்ட் என்பதாகும். இனி இரண்டாவது சுற்றின் இறுதி வினா. லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ், 5 நதிகளின் சங்கமம் என அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? இல்லை, இந்த மாணவரும் அதற்குரிய சரியான விடையினை தெரிவிக்கவில்லை. அதற்குரிய சரியான விடை பஞ்சாப் என்பதாகும். இத்தோடு இந்த இரண்டாவது சுற்றில் காணப்படும் வினாக்கள் யாவும் நிறைவு பெறுகின்றன. இந்த இரண்டாவது சுற்று முடிவின் அணிகளின் நிலவரம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நடுவரிடத்தில் தெரிந்து கொள்வோம். இரண்டாவது சுற்று முடிவடைந்த நிலையில் கடுமையான போட்டியாகத்தான் இருக்கின்றது. 2 பாடசாலைகளும் 60 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இரண்டாவது சுற்று முடிவிலும் இரு அணிகளும் சமமான புள்ளி நிலவரங்களிலேயே காணப்படுகின்றார்கள். எனவே யார் வெற்றியாளர்கள் என்பதை காண்பதற்காக மூன்றாவது சுற்றில் சந்திக்கும் வரை ஒரு சிறு இடைவேளை. மிகவும் விறுவிறுப்பான இன்றைய இந்த போட்டி நிகழ்ச்சியின் மூன்றாவது சுற்றிலே 3 கட்டங்கள் காணப்படுகின்றன. முதலாவது கட்டத்திலே காணப்படும் வினா ஒன்றுக்கு சரியாக விடை கூறுகின்ற விடத்து 25 புள்ளிகளும், இரண்டாவது கட்டத்திலே காணப்படுகின்ற வினா ஒன்றுக்கு சரியாக விடை கூறப்படுகின்ற விடத்து அவர்களுக்கு 15 புள்ளிகளும், மூன்றாவது கட்டத்திலே காணப்படும் வினா ஒன்றுக்கு சரியாக விடை கூறுகின்ற விடத்து அவர்களுக்கு 5 புள்ளிகளுமாக புள்ளிகள் பிரித்து வழங்கப்படவிருக்கின்றன. முதலிலே நாம் கண்டி புனித சில்வஸ்டர் கல்லூரி அணி தலைவரிடம் செல்வோம். எம் இஃப்திகார், நீங்கள் எந்த கட்டத்திலே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க தயாராகின்றீர்கள்? இரண்டாம் கட்டமெனில் உங்களிடத்தில் கேட்கப்படும் வினா, கார்போஹைட்ரேட்டுகளின் உள்ளடக்கங்கள் யாவை? கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சரியான விடை. இனி மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அணித் தலைவர் சண்முகம் பாரதன், நீங்கள் தெரிவு செய்யும் கட்டம் கட்டம் 2 உங்களிடத்தில் கேட்கும் வினா, ஈரவழி அதன்
பனி படுநிலையை விட குளிர்ச்சி அடையும் பொழுது ஏற்படும் வானிலைத்தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? பனிப்படுமை. அந்த விடைகள் பூரணமற்றவை. எனவே அதற்குரிய சரியான விடையை நாம் தெரிவிக்க வேண்டும். மூடு பனி என்பதே அதற்குரிய சரியான விடை. இனி கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் MNM ஷப்ராஸிடம் செல்ல முன் அந்த மாணவன் தெரிவு செய்யும் கட்டம் எது என்பதை தெரிவிக்க வேண்டும். அணித்தலைவர் இஃப்திகார். 3வது கட்டம். 3ஆம் கட்டமெனில் அவரிடத்திலான கேள்வி, சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்திருக்கின்றது? ஜெனீவா. இல்லை, அந்த விடை தவறானது. நெதர்லாந்து நாட்டில் ஹியூக் நகரில் என்பதே அதற்குரிய சரியான விடை. இனி மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயத்தின் மாணவன் சந்திரசேகரன் துஷாந்தன் எந்த கட்டத்தை தெரிவு செய்கின்றார் என்பதை தெரிவிக்க வேண்டும். பாரதன். கட்டம் 2. கட்டம் 2 அவரிடத்திலான கேள்வி, ஃபிஜி தீவுகளின் தலைநகரத்தின் பெயர் என்ன? கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் அந்த மாணவன் அதற்குரிய சரியான விடையினை தெரிவிக்கவில்லை. சுவா என்பதே அதற்குரிய சரியான விடை. இனி கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் பத்மேஸ்வரன் தெரிவு செய்யும் கட்டம் 3வது. ஜூன் 5ஆம் தேதி எந்த தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? நேர அளவு முடிவடைந்துள்ளது. உலக சூழல் பாதுகாப்பு தினம் என்பதே அதற்குரிய சரியான விடை. மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயத்தின் மாணவன் அமீம் நஷ்மீர் முகமதிடம் செல்வோம். முகமது தெரிவு செய்யும் கட்டம் எது என்பதை தெரிவிக்க வேண்டும். அணித்தலைவர். கட்டம் 2. கட்டம் 2 அவரிடத்திலான கேள்வி, மருதானை ஜாயிரா கல்லூரியை நிறுவியவர் யார்? இல்லை, அந்த விடை தவறானவை. சித்திலபை என்பதே அதற்குரிய சரியான விடை. இனி கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரியின் மாணவன் MIM நுஸ்லான் தெரிவு செய்யும் கட்டம் எதுவென்பதை அணித்தலைவர் கூறுங்கள். 3வது. 3ஆம் கட்டமில் உங்களிடத்தில் கேட்கப்படும் வினா, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நூலின் கர்த்தா யார்? அதாவது அந்த நூலை எழுதியவர் யார் என்பதுதான் கேள்வி. கொடுக்கப்பட்ட நேர அளவினுள் அந்த மாணவன் அதற்குரிய சரியான விடையினை தெரிவிக்கவில்லை. மிகவும் பிரசித்தி பெற்ற ஷேக்ஸ்பியர் என்பதே அதற்குரிய சரியான விடை. இனி மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயத்தின் மாணவி ரிஷாந்தினி ராமலிங்கம் தெரிவு செய்யும் கட்டம் கட்டம் 1 அவரிடத்தில் கேட்கும் வினா, நில அளவீடு 1 லேண்ட் சர்வேரிங் குத்தான கிடையான கோணங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் யாது? இல்லை, அந்த விடை தவறானது. எனவே அதற்குரிய சரியான விடை தியோடலைட் என்பதே ஆகும். இத்தோடு இந்த 3வது சுற்றும் நிறைவு பெறுகின்றது. 3 சுற்றுக்கள் முடிவிலே ஒவ்வொரு அணியினரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளை இப்பொழுது நடுவர் தெரிவிப்பார். 3 சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் கண்டி புனித சில்வஸ்டர்ஸ் கல்லூரி 75 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலிய புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலயம் 60 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் மஸ்கெலிய புனித ஜோசப் தமிழ் மகாவித்யாலய மாணவர்களை விட